காவேரிக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக வீட்ல இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல சாரதா இருந்துகிட்டு, "இங்க பாரு காவேரி, நீ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போற. அதனால கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு. நல்லபடியா முடிச்சுட்டு வரணும். நீ தனியா போறது எனக்கு என்னவோ மனசு கேட்கல காவேரி. நீ கங்காவை வேணா கூட்டிட்டு போறியா?" அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நான் என்ன புதுசாவா போறேன்? நான் எப்பயும் போல தானே போறேன். அதெல்லாம் நானே போய்ப்பேன்." அம்மா வந்து சொன்னதுனால காவேரியும் கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளேயே, "சாமி, எனக்கு என்னவோ மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். அது நல்லபடியா முடிக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக அந்த விஜயை தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆனா எது நல்லது எது தப்புன்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதுக்கெல்லாம் நீ தான் எனக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். நான் வந்து அந்த விஜயை பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த வெண்ணிலா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேரவே மாட்டேன். அந்த வெண்ணிலாவால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வர போறேன். விஜய நான் கூடிய சீக்கிரத்துல மீட் பண்ற மாதிரி நீ தான் சாமி எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சாமியார் வந்துட்டு, "என்னம்மா, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் போல. உன்னை பார்த்தாவே நல்லா தெரியுது. நீ எது வேணாலும் உனக்கு நல்லபடியா தான் நடக்கும். இனி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாமே உனக்கு சாதகமா தான் நடக்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, "அப்பாடா, இவங்க சொன்னதுனால நம்மளுக்கு இப்பயாவது மனசு ரிலாக்ஸா இருக்கு. நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி நினைச்ச மாதிரி நல்லபடியா வேலைக்கு போறாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.